மலையினுடைய அடிவாரத்திலிருந்து மேலே நடந்தே நான் போயிருக்கேன் அப்படின்னு சொல்றது பாத யாத்திரை கணக்கிலே வராது. நடந்து செல்லும் பொழுது நம்முடைய உடம்பை நாம் வருத்தி கொள்கிறோம். நமக்கு உடம்புங்கிறது வருத்தி கொள்கிறோம்னு சொன்ன வேண்டுமென்றே வருத்தி கொள்வதல்ல. அழகா நம்ம நடந்து போகும் பொழுது முழுக்க முழுக்க அந்த அம்பிகை தான் எனக்கு அந்த சக்தியை தருகிறாள். அம்பாளாகட்டும் அல்லது பெருமாளாகட்டும் அல்லது சுப்பிரமணிய சுவாமி ஆகட்டும், அவர்தான் நான் நடப்பதற்குரிய சக்தியை தருகிறார் என்கின்ற அந்த நம்பிக்கை மனதிற்குள்ளாக வருகிறது அல்லவா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய சந்தேகத்திற்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, திருப்பதி பழனி போன்ற திருத்தலங்களுக்கு பக்தர்கள் பாத யாத்திரையாக செல்கிறார்களே, இதன் ஆன்மீக முக்கியத்துவம் என்ன என்பதுதான் அவருடைய சந்தேகமாக அமைந்திருக்கிறது. திருப்பதி பழனி அப்படின்னு நீங்க சொன்னது ரெண்டுமே பார்த்தோம்னா அது ஒரு மலையிலே இருக்கக்கூடிய ஸ்தலங்களாக அமைந்திருக்கிறது. திருப்பதி என்பது 7 மலை என்பது நமக்கு தெரியும். இதுல திருப்பதிக்கு பாத யாத்திரை போறோம் அப்படின்னு சொன்னா அவர்களுடைய ஊரில் இருந்தே, அதாவது இப்ப உதாரணத்திற்கு அவர் சென்னையில வசிக்கிறார்னு வச்சுப்போம், சென்னையிலிருந்தே பாத யாத்திரையாக செல்பவர்களும் இருக்கிறார்கள். அதாவது இந்த மலை அடிவாரத்திலிருந்து நம்ம மேலே ஏறுறது பாத யாத்திரையாக நான் போறேன், நான் நடந்தே போறேன்னு சொல்லி போறவரும் இருப்பார். அந்த மாதிரி மலையினுடைய அடிவாரத்திலிருந்து மேலே நடந்தே நான் போயிருக்கேன் அப்படின்னு சொல்றது பாத யாத்திரை கணக்கிலே வராது. பாத யாத்திரை என்று சொல்கிறார்கள். யாத்திரைன்னு சொன்னா நம்ம எந்த ஊர்ல இருக்கோமோ, எந்த ஊரிலே வசிக்கிறோமோ அங்கிருந்தே கிளம்பி கால்நடையாகவே நடந்து செல்வதுதான் பாத யாத்திரை என்பது. இதே மாதிரிதான் பழனிமலை அடிவாரத்திலேருந்து நம்ம படிக்கட்டுல படியேறி போறேன் அப்படின்னு சொல்றது, நான் விஞ்சில போல, நான் ரோப் கார்ல போல, நான் நடந்தே போனேன்னு சொன்னா அது பாத யாத்திரை கணக்கிலே வராது. நாம் எந்த ஊர்ல வசிக்கிறோமோ அந்த ஊரிலிருந்தே நாம் நடந்தே செல்வதுதான் பாத யாத்திரை என்கின்ற கணக்கிலே வரும். இது ஒரு புறம் இருக்கட்டும். இந்த மாதிரி மலை ஸ்தலங்களுக்கு மட்டும்தான், மலையிலே அமர்ந்திருக்கக்கூடிய அந்த இடங்களுக்கு மட்டும்தான் பாத யாத்திரை செல்ல வேண்டும் என்பதில்லை. அவரவர்கள் நிறைய பேர் பார்த்தோம்னா தங்களுடைய குலதெய்வத்தை தரிசிப்பதற்கு கூட பாத யாத்திரையாக செல்பவர்கள் இருக்கிறார்கள். ஏன் சமயபுரம் மாரியம்மனை தரிசிப்பதற்கு இங்கிருந்தே சென்னையிலிருந்தே சமயபுரம் வரைக்கும் பாத யாத்திரையாக செல்லக்கூடிய பக்தர்கள் இருக்கிறார்கள். வேளாங்கண்ணி மாதாவை தரிசிப்பதற்கு வேளாங்கண்ணிக்கு பாத யாத்திரையாக செல்லக்கூடிய பக்தர்கள் பலரையும் அறிவேன். இப்படி அவர்கள் வசிக்கின்ற ஊரிலிருந்தே பாத யாத்திரையாக செல்கிறார்கள். ஏன் சார் அந்த நாள்ல தான் பஸ் எல்லாம் வசதி கிடையாது, அப்பெல்லாம் நடந்து போனாங்க, இப்பதான் எல்லாத்துக்கும் ட்ரெயின் இருக்கு, பஸ் இருக்கு, நம்ம கார் வச்சிருக்கோம், நம்ம டைரக்டாவே அங்க போயிடலாமே அப்படின்னு சொன்னால் இங்கேதான் என்ன தாத்பரியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நமக்கு என்ன ஆகுது, நடந்து செல்லும் பொழுது நம்முடைய உடம்பை நாம் வருத்தி கொள்கிறோம். நமக்கு உடம்புங்கிறது வருத்தி கொள்கிறோம்னு சொன்ன வேண்டுமென்றே வருத்தி கொள்வதல்ல. அழகா நம்ம நடந்து போகும் பொழுது முழுக்க முழுக்க அந்த அம்பிகை தான் எனக்கு அந்த சக்தியை தருகிறாள். அம்பாளாகட்டும் அல்லது பெருமாளாகட்டும் அல்லது சுப்பிரமணிய சுவாமி ஆகட்டும், அவர்தான் நான் நடப்பதற்குரிய சக்தியை தருகிறார் என்கின்ற அந்த நம்பிக்கை மனதிற்குள்ளாக வருகிறது அல்லவா. பொதுவா வீட்டுல பையனை போய் நீ பக்கத்துல இருக்கிற கடைக்கு போயிட்டு வான்னு சொன்னா கூட அந்த கடைக்கு போறதுக்கு ஒண்ணு 2 வீலர் எடுத்துட்டு போவா, 2 வீலர் இல்லாம போக மாட்டா தெரியுமா. இது பக்கத்து தெருல இருக்கிற கடைக்கு போறதுக்கு. ஆனால் அதே பையன்ட்ட நம்ம திருப்பதி வரைக்கும் பாத யாத்திரை போலான்னு சொன்னா உடனே ஆஹா நான் ரெடின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கை மாட்டிட்டு டக்குன்னு கிளம்பிடுவா. ஏன்னு சொன்னா ஒரு உற்சாகம். எதற்கு? பக்கத்துல இருக்கிற கடைக்கு போறதுக்கு கூட நம்ம 2 வீலர் எடுத்துட்டு போவா. சுவாமி தரிசனம் பண்ண போகணும்னு சொன்னா உடனே ஒரு பேக்கை மாட்டி நான் நடக்கிறதுக்கு தயாராயிட்டோன்னு சொல்றோம் இல்லையா. இங்க என்ன தாத்பரியம் சொல்லி பார்த்தோம்னா, என்னால் நடக்க முடியாது என்பதில் என்னால் இயலும், அது இயலுவதற்கு எனக்கு இறைவன் பக்கபலமாக துணை இருக்கிறான் என்கின்ற அந்த நம்பிக்கை. அவ்வாறு நாம் பாத யாத்திரையாக செல்லும் பொழுது முழுக்க முழுக்க நம்ம அந்த நம்பிக்கைக்கு கட்டுப்பட்டு நம்முடைய நம்பிக்கையை அதை போற்றி அதனை பாராட்டி இறைவனானவர் நம்முடனேயே துணையாக நம்முடனேயே அவரும் பயணிப்பார் என்கின்ற அந்த அனுபவத்தை உணர்வோம் அல்லவா. அதுதான் பாத யாத்திரையுடைய மகத்துவம். எப்படி இதனையே மீண்டும் ஒரு முறை ஆராய்ந்து பார்க்கலாம். நாம் நடக்கிறோம் என்று வரும் பொழுது முழுக்க முழுக்க நம்முடைய சிந்தனையானது இறைவனின் பால் ஒன்று விடுகிறது. நான் இவ்வளவு தூரம் நடந்தே செல்கிறேன் என்கின்ற அந்த எண்ணமானது நம்மிடத்திலிருந்து அகன்று இன்னும் இவ்வளவு தூரம் இருக்கா அப்படிங்கிற அந்த சிந்தனையே இல்லாமல் என்னால் நடக்க முடியும் என்கின்ற அந்த உற்சாகத்தோடு அந்த பாத யாத்திரையை மேற்கொள்கிறார் அல்லவா. அதை மேற்கொள்ளும் பொழுது பார்த்தோம்னா
அத்தனை எப்படி நம் இறைவனுடைய நாமத்தை பலமாக உச்சரித்து கொண்டே செல்வார்கள். அந்த இறைவனினுடைய நாமத்தை ஜபிக்க 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 உடலிலே வலு என்பது கூடிக்கொண்டே வருகிறது. அந்த இவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்கோம் அப்படிங்கிற அந்த கால் வலி என்பதே காணாமல் போய்விடுகிறது. இந்த வலி அப்படிங்கிறது நம்ம வெளியில் அந்த ராத்திரில அந்த ஒரு நாள் ராத்திரி படுக்கும் பொழுது லேசாக உணர்வார்கள். ஆனால் மறுநாள் காலைல பார்த்தோம்னா ஏர்லி மார்னிங் எப்போ வரும், உடனே எந்திரிச்சு எப்ப நடக்க ஆரம்பிப்போம் அப்படிங்கிறதுல அவருடைய சிந்தனை வரும் தெரியுமா. இது எல்லாருமே இந்த பாத யாத்திரை போறவங்க அத்தனை பேரும் அனுபவிச்சு உணர்வா. நைட்ல படுக்கும் பொழுது மட்டும்தான் அப்பா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி லேசா படுப்பா. திரும்பி விடிகாத்தால 3 மணி 4 மணிக்கெல்லாம் எழுச்சி நடந்தாதான்ப்பா வெயிலுக்கு முன்னாடி நடக்கணும்னு சொல்லிட்டு வேக வேகமாக நடக்க தொடங்குவார்கள் தெரியுமா. முருகா 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 என்று சொல்லிக்கொண்டே நடந்து கொண்டிருப்பார்கள். கோவிந்த நாமத்தை சொல்லிக்கொண்டே நடந்து கொண்டிருப்பார்கள். அம்பிகையினுடைய பெயரை சொல்லிக்கொண்டே ஓம் சக்தி பராசக்தி என்று சொல்லிக்கொண்டே நடந்து கொண்டிருப்பார்கள். இப்படி தொடர்ந்து அதனை உச்சரித்து கொண்டே அந்த தெய்வங்களினுடைய திருநாமங்களை உச்சரித்து கொண்டே நடந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த சக்தியானது என்னிடத்திலே வந்து சேர்ந்து விடுகிறது. இப்படித்தான் நம்ம ஏன் சபரிமலைக்கு போகும்போது கூட பார்த்தோம்னா நம்ம சின்ன பாதை பெரும் பாதைங்கிறத பிரிக்கிறா இல்லையா. பம்பையிலிருந்து நேரடியாக கூட நடந்து போயிடலாம். ஆனா அதனை விட்டுட்டு எதற்காக பெரும்பாதையை தேர்ந்தெடுக்கிறார்கள், எதற்காக அந்த கடினமான பாதையை தேர்ந்தெடுக்கிறார்கள் சொன்னா, இந்த கடினமான பாதையை கூட எளிதாக நான் கடக்க இறைவனானவர் என்னுடனேயே பயணிப்பார், இறைவன் எனக்கு துணையாக நிற்கிறார் என்கின்ற அந்த நம்பிக்கையானது நம்மிடத்திலே பிறந்து விடுகிறது அல்லவா. இவ்வளவு தூரத்தையே நான் பாத யாத்திரையாக நடந்து வந்திருக்கிறேன் என்று சொன்னால் அப்பொழுது எந்த ஒரு கஷ்டத்தையும் எந்த ஒரு இடைஞ்சல்களையும் இறைவனின் துணையுடன் என்னால் தாண்டிவிட முடியும் என்கின்ற அந்த நம்பிக்கையை தருவதுதான், அந்த பலத்தினை தருவதுதான் இந்த பாத யாத்திரை என்பது. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.